Hello viewers, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு போல் ஓபன் பண்ணிருந்தோம். பெஸ்ட் 5 கேமிங் மொபைல் அண்டர் 12000 போடலாமா அப்படினு கேட்டு ஓட் கேட்டிருந்தோம். சோ அதிகமா பாத்தீங்கன்னா போடலாம் அப்படினு தான் ஓட் வந்துருந்துச்சு. சோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. சோ கண்டிப்பா வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ இந்த 5 மொபைல்ஸ்மே பாத்தீங்கன்னா ஒரு 12000 கீழ உள்ள ஒரு பெஸ்டான 5 கேமிங் மொபைல் தான். ஸோ ரொம்ப வந்து ஹை கேமிங் பர்ஃபார்மன்ஸ் உள்ள மொபைல்ஸில் இந்த பட்ஜெட்டுக்கு உள்ள ஒரு பெஸ்ட்டான 5 கேமிங் மொபைல் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உடனே வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீடியோவில் 5th இருக்கிற மொபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா Poco M2 ரீலோடர். ஸோ இந்த மொபைலுக்கான ரிவ்யூ அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மொபைலோட ஃபீச்சர்ஸ் என்னங்கிறத பார்த்துருவோம். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 4GB RAM and 64GB internal storage வேரியண்ட்டில் வருது. ஸோ இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.53 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே பற்றி பிரச்சனையே இல்லை, ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 13 மெகா பிக்சல் ஒரு மெயின் கேமரா, 8 மெகா பிக்சல் ஒரு கேமரா, 5 மெகா பிக்சல் ஒரு கேமரா, 2 மெகா பிக்சல் ஒரு கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்தவரை 8 மெகா பிக்சலில் ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமராஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாகவே ஒர்க் ஆகுது, நல்லாவே இருக்குது. ஸோ இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ மினிமம் 5000 mAh பேட்டரி ஆச்சு நம்ம கேமிங் மொபைலுக்குலாம் தேவைப்படும். ஸோ அந்த மினிமம் கெப்பாசிட்டியை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 5000 mAh பேட்டரி வந்து இந்த மொபைலில் இருக்குது. ஸோ இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா MediaTek Helio G80 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து ஃப்ரீ ஃபயர் கேம் டெஸ்ட் கூட நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ கேமிங் ப்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா லேக் ஆகாமல் பர்ஃபெக்டாகவே ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 4G நெட்ஒர்க்கில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ 5G மொபைல் வந்து இது கிடையாது. ஸோ 4G வரையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. இந்த மொபைல் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கலர் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் ப்ளூ கலர் வேரியண்ட்டில் இந்த மொபைல் வருது. ஸோ இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9999 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000க்குள்ளே தான் இந்த மொபைல் வருது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவில் 4th இருக்கிற மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Realme Narzo 50A. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங்கில் வந்துடும், செம்மையாகவே இருக்குது. Realme பிராண்டில் உள்ள ஒரு பர்ஃபெக்டான மொபைல். ஸோ இந்த மொபைல் ரேம் பார்த்தீங்கன்னா 4GB ரேம் கொடுத்துருக்காங்க, 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.5 inch ஹெச்டி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்தாங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஹெச்டி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு மைனஸாக இருக்குது இந்த மொபைலுக்கும் அந்த மொபைலுக்கும் கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ இந்த மொபைலோட கேமராஸ் பார்த்தீங்கன்னா பேக்கில் 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 4 கேமராஸ் கொடுத்தாங்க, இந்த மொபைலில் 3 கேமராஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட கேமராவோட பிக்சல் பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கு வந்து பயங்கரமான கேமராஸ் தான் இருக்குது. ஸோ 2 மெகா பிக்சலில் பாக்கி 2 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. 3 கேமராஸும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்தவரைக்கும் 8 மெகா பிக்சலில் ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கேமிங்லாம் வந்து ரொம்பவே நல்ல பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா MediaTek Helio G85 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மொபைல் கூட கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் ஹை ப்ராசஸர். ஸோ நல்ல ஒரு கேம் ப்ளே வேணுன்னா கண்டிப்பாக வந்து Realmeல இந்த கேம் ப்ளே மொபைல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னாலும் 4Gல தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நெட்ஒர்க். 5G வந்து இங்கே ஃபோனில் வந்து நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி கொடுக்கல. ஸோ இந்த மொபைலோட கலர் பார்த்தீங்கன்னா 12 கலர் வேரியண்ட்டில் வருது, ஆக்சிஜன் ப்ளூ அண்ட் ஆக்சிஜன் க்ரீன் கலர் வேரியண்ட்டில் வருது. ஸோ இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,499 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் தேட இருக்கிற மொபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ Realme Narzo 30. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா Realmeயோட ஒரு பிராண்ட் தான். ஸோ நல்ல ஒரு பிராண்டாக இருக்குது. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 4GB RAM and 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் வருது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம பார்க்குற எல்லா மொபைல்ஸுமே பார்த்தீங்கன்னா 4GB and 64GB இன்டர்னல் வேரியண்ட்டில் தான் வரும் இந்த ப்ரைஸ்க்கு. ஸோ இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.5 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்தவரையும் ஒரு குறையும் இல்லை. ஸோ இந்த மொபைலில் கேமராஸ் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சலில் மெயின் கேமரா, 2 மெகா பிக்சலில் 2 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தவரையும் 16 மெகா பிக்சல் வந்து சூப்பரான கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரியை பொறுத்தவரையும் ஒரு குறையும் எல்லாம் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா MediaTek Helio G95 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த 2 மொபைலோடையும் கம்பேர் பண்ணுறப்ப ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாகவே இருக்குது, நல்லாவும் இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 4G நெட்ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பிராண்டடான ஒரு மொபைலாக இருக்கும் Realmeங்கிறனால. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 12 கலர் வேரியண்ட்டில் வருது, ப்ளூ அண்ட் சில்வர் கலர் வேரியண்ட்டில் இந்த மொபைல் வருது. ஸோ இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,499 ருபீஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ நம்ம ப்ரைஸ் ரேஞ்சை பார்த்தீங்கன்னா 12,000 தான் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1,500 ருபீஸ் எக்ஸ்ட்ராவே வருது. ஸோ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸோ இந்த மொபைலோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அந்த நேரத்தில் வந்து வாங்கினீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இடையில செகண்டாக இருக்க மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் நோட் 11. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 4GB RAM அண்ட் 64GB இன்டர்னல் வேரியண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நம்ம வீடியோவில் செகண்ட் பேஜில் இருக்குது. ஸோ AMOLED டிஸ்பிளேங்கிறப்ப எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கேமிங்கோட AMOLED டிஸ்பிளேங்கிறப்ப இன்னுமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு மொபைலாக இருக்குது. ஸோ இந்த மொபைலில் டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கேமரா பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. ஸோ 50 மெகா பிக்சல் கேமராங்கிறப்ப பர்ஃபெக்டான ஒரு பிக்சலில் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும். ஸோ 2 மெகா பிக்சலில் AI லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஒரு பர்ஃபெக்டான ஒரு கேமிங் மொபைலாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தவரையும் 16 மெகா பிக்சலில் ஒரு செம்ம செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. உண்மையாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஓகே அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா MediaTek Helio G88 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே ஒரு நல்ல ப்ராசஸர். ஸோ கேமிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் கொடுக்குற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னாலும் 4G நெட்ஒர்க்கில் தான் கொடுத்துருக்காங்க. 5G நெட்ஒர்க் வந்து இந்த ஃபோன்லையும் கொடுக்கல. இந்த மொபைல் கலர் பார்த்தீங்கன்னா Celestial Snow அண்ட் க்ரீன் கலர் வேரியண்ட்டில் வருது. ஸோ இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,500 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. உண்மையாக வந்து ஒரு சூப்பரான மொபைலாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா 500 ருபீஸ் போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆஃபரில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ரொம்பவே கம்மியாகும். ஸோ 12,000 பட்ஜெட்டில் வந்து இந்த மொபைலை வந்து அடங்கிடும். ஸோ நம்ம இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் பிராண்டில் உள்ள ஒரு மொபைல் தான். ஸோ சாம்சங் கேலக்ஸி F22. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 4GB RAM அண்ட் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் வருது. ஸோ இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற மொபைல்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் மொபைல் சூப்பர் AMOLED டிஸ்பிளேங்கிறப்ப இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ AMOLED டிஸ்பிளேயோட சூப்பர் AMOLED டிஸ்பிளேங்கிறப்ப இன்னுமே வந்து நமக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து நிறையவே இருக்கும். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் ஒரு நல்ல மொபைலாக இருக்கும். ஸோ இந்த மொபைலோட கேமராஸ் பார்த்தீங்கன்னா பேக்கில் 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. 14 மெகா பிக்சல் ஒரு கேமரா, 8 மெகா பிக்சல் ஒரு கேமரா, 2 மெகா பிக்சலில் 2 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தவரையும் 13 மெகா பிக்சல் ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது மட்டும் இல்லாமல் 6000 mAh பேட்டரி வந்து இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து நமக்கு இல்லை. ஸோ ரொம்ப நேரம் விளையாடுறதுக்கு இந்த மொபைல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா MediaTek Helio G80 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. உண்மையாக வந்து இது வந்து பர்ஃபெக்டான ஒரு ப்ராசஸராக இருக்கும். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 4G நெட்ஒர்க்கில் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. 5G வந்து இந்த எந்த மொபைல்லையுமே கொடுக்கல. ஸோ இந்த மொபைல் கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் பிளாக் கலர் வேரியண்ட்டில் வருது. 12 கலர் வேரியண்ட்டில் இருக்கிறதுனால ஸோ நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,999 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. பட்ஜெட்டை தாண்டி 3 ஃபோன்ஸ் வந்து கொஞ்சம் ஹையாகவே வருது. ஸோ 3 ஃபோன்ஸுமே ஹையாக வருதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு ஆஃபரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்ஸ் எல்லாமே டிக்ரீஸ் ஆக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து 12,000 பட்ஜெட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த 3 மொபைல்ஸும் வருது. கண்டிப்பாக வந்து இந்த 3 மொபைல்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கேமிங் மொபைல்ஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.